ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணலாம், நாளைக்கு லீவாக இருக்கலாம், அவர் உன் மேலே கோவமாக இருக்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மேபி, மைட் பி இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். மேபி அண்ட் மைட் பி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈஸியாக அவங்களால இங்கிலீஷில் பேசுகிறப்ப அப்ளை பண்ண முடியும். மேபி அப்படிங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாசிபிலிட்டி, அதாவது நடந்துரும், ஒரு 60%, 70% கண்டிப்பாக நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேபி யூஸ் பண்ணணும். ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டி, அது 40% தான், 50% தான், மேக்ஸிமம் நடக்காது, உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயங்களுக்கு மைட் பி யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் பொதுவாக மேபி தான் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். மே அப்படிங்கிறது மாடல் வேர்ப், பி அப்படிங்கிறது மெயின் வேர்ப். ஹீ மே பி அட் ஹோம், மோர் பாசிபிலிட்டி, அவர் வீட்டில் இருக்கலாம். அவர் வீட்டில் இருக்கலாம், அந்த இருக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுதியாக சொல்கிறதுக்கு மேபி யூஸ் பண்ணுறோம். ஹி மே பி அட் ஹோம். நாட் வெரி ஷியோர், உறுதியாக சொல்ல முடியாது, மேக்ஸிமம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு மைட் பி யூஸ் பண்ணலாம். ஹி மைட் பி அட் ஹோம், வீட்டில் இருக்கலாம், உறுதியாக இருக்க மாட்டார், பட் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள், அவர்கள் நூலகத்தில் இருக்கலாம். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, நூலகத்தில் அப்படிங்கிறதுக்கு இன் லைப்ரரி, இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேபி. அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதை கரெக்டான ஆர்டரில் வச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தே மே பி இன் லைப்ரரி. ஓகே, தே மே பி இன் தி லைப்ரரி, அவர்கள் நூலகத்தில் இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், நான் செய்கிறது தப்பாக இருக்கலாம், நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ரொம்ப சிம்பிள், ஐ மே பி ராங். நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம், ஐ மே பி ராங். இங்கே சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு டைரெக்டாக வேர்ப் இல்லை, இருந்தாலும் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அதாவது ஐ மே டெல் ராங், ஐ மே டூ ராங், அதுக்கு பதிலாக ஐ மே பி ராங் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு லீவாக இருக்கலாம், நாளை விடுமுறையாக இருக்கலாம். டுமாரோ மே பி எ ஹாலிடே, நாளை விடுமுறையாக இருக்கலாம். டுமாரோ மே பி எ ஹாலிடே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உண்மையாக இருக்கலாம். இது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, உண்மை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? யோசிங்க, கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். இட் மே பி ட்ரூ, ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இட் மே பி ட்ரூ அப்படின்னா இது உண்மையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் உன் மேலே கோபமாக இருக்கலாம். ஹீ அப்படின்னா அவர், கோபம் அப்படிங்கிறதுக்கு ஆங்க்ரி. நவ் ஃப்ரேம் த சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸையே நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், ஸ்டோரியிலலாம் பார்த்துருக்கலாம், ஸ்டோரி நாவல்லாம் பார்த்துருக்கலாம். ஹீ மே பி ஆங்க்ரி வித் யூ, அவர் உன் மேலே கோபமாக இருக்கலாம். அவர்கள் நமக்காக காத்திருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. தே மே பி வெயிட்டிங் ஃபார் அஸ், அவர்கள் நமக்காக காத்திருக்கலாம். தே மே பி வெயிட்டிங் ஃபார் அஸ், தே மே வெயிட் ஃபார் அஸ். இந்த வாக்கியமும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு லாங் சென்டென்ஸ். அவர் இந்த வேலைக்கு சரியான நபராக இருக்கலாம். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ, இந்த வேலைக்கு அப்படிங்கிறதுக்கு திஸ் ஒர்க், சரியான ரைட், நபர் அப்படின்னா பர்சன், இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேபி. ஸோ கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். ஹீ மே பி த ரைட் பர்சன் ஃபார் திஸ் ஒர்க். இந்த மேபி அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வந்துடுது பாருங்கள். ஹீ மே பி த ரைட் பர்சன் ஃபார் திஸ் ஒர்க்.
சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அந்த மேபியை கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அவர் இப்போது பிஸியாக இருக்கலாம். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னா மைட் வந்துடும். ஸோ கீழே இருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். He might be busy now. I am not sure. அவர் இப்போ பிஸியாக இருக்கலாம், ஆனால் உறுதியாக சொல்ல முடியல. இந்த மாதிரி உறுதியாக சொல்ல முடியாததுக்கு மைட் பி யூஸ் பண்ணணும். இன்னொரு லாங் சென்டென்ஸ். இன்றைக்கி இதை முடிக்கிறதுக்கு கடினமாக இருக்கலாம். இன்றைக்கு அப்படிங்கிறதுக்கு டுடே, இதனை திஸ் முடிப்பதற்கு கம்ப்ளீட், கடினம் டிஃபிகல்ட், இருக்கலாம் மேபி. This may be difficult to complete today. This may be difficult to complete today. It may be difficult to complete this today. இந்த மாதிரி சொல்லலாம். It may be difficult to complete this today. லாஸ்ட் ஒரு லாங் சென்டென்ஸ். நமக்கு தாமதம் ஆகக்கூடும், நாம் விரைவாக இந்த இடத்தை விட்டு கிளம்பவில்லை என்றால். இஃப் கண்டிஷன், அதாவது இஃப் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது. நம்மளுக்கு லேட் ஆயிரும், இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பலைன்னா நம்மளுக்கு லேட் ஆயிரும். We may be late if we don't leave this place soon. If condition பாருங்க. We may be late, அந்த condition if we don't leave this place soon. So maybe and might be, இந்த ரெண்டு ஃப்ரேசஸையும் எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.